இந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும். ஒன்று, ஆகாரை மனுஷங்க தள்ளி வைக்கிறாங்க, அல்லது மனுஷங்க தனிமைப்படுத்துறாங்க. மனுஷங்க அடிச்சு விரட்டணும்னு நினைக்கிறாங்கன்னு வைங்க. மனுஷங்க ஆகாரை தனிமைப்படுத்துறாங்க. இன்னொன்னு, தேவனும் தனிமைப்படுத்துகிறார் ஆகாரை. ஆனா இதுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. மனிதன் தனிமைப்படுத்துவதிலும் தேவன் நம்மை தனிமைப்படுத்துவதிலும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. 21வது அதிகாரம் ஆதியாகமம் 21:9-10 வாசிக்கலாமா? பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் புறம்பே தள்ளும். என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? சாராள் ஆபிரகாம் என்ன சொல்றாங்க? புறம்பே தள்ளுங்க, தனிமைப்படுத்துங்க, தள்ளி விடுங்க, அவ நமக்கு வேணாம். அவளுடைய வேலை முடிஞ்சிருச்சு, அவளுடைய கணக்கு முடிஞ்சிருச்சு. அவ என்னுடைய பிள்ளையே அவ ஏளனம் பண்றாளா? அவ என் பிள்ளையே செய்யறாளா? பிரச்சனை பண்றாளா? அவளை தள்ளி வை. இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடு சுதந்திரவாளியா இருக்கிறது இல்ல, சொத்துல ஒரு பங்கும் கிடையாது. அவனை தள்ளி விடுங்க, தனிமைப்படுத்த பாக்குறாங்க. மனுஷங்க தனிமைப்படுத்துறாங்க. கடவுள் என்ன பண்றாரு பாருங்க. 12வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு எவ்வளவு நல்ல தேவன் பாத்தீங்களா? கரங்களை தட்டலாமா? துக்கமா இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை தெரிஞ்சு அவர் பேசும்போது அடுத்தது என்ன சொல்றாரு? ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும், அதலால் கேளு. கடவுள் என்ன செய்யறாரு? இப்போ என்ன செய்யணும்? ஆக்சுவலா நம்ம மேலோட்டமா பார்க்கணும்னா என்ன செய்யணும்? இவங்க பண்றது அநியாயமாச்சே, சாராள் பண்றது அநியாயமாச்சே. ஆபிரகாம் கிட்ட போய் நான் சாராள் இப்போ டைரக்டா போய் சாராள் கிட்ட போய் ஆண்டவர் பேசிருக்கலாம்ல. அவர் பேசல. நான் ஆபிரகாம் கிட்ட நீ வருத்தப்படாத, நான் ஈசாக்க பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. ஈசாக்கு இடத்துல சந்ததியே விளங்கும், ஆனா சாராள் சொல்றதை நீ போய் கேளு. 13வது வசனம். இங்கதான் அவருடைய அழகு இருக்கு பாருங்க. அடிமை பெண்ணின் மகனும் உன்னுடைய பிள்ளையா இருக்கிறதுனால, உன்னுடைய சந்ததியா இருக்கிறதுனால அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன். ஒன்னும் இல்ல, மனுஷன் என்னை தனிமைப்படுத்தும் போது அதுல வெறுப்பு இருக்கும், அதுல கோபம் இருக்கும். மனுஷன் என்னை தனிமைப்படுத்தும் போது அதுல அவனுடைய சுயநலம் அடங்கி இருக்கும். மனுஷன் என்னை தனிமைப்படுத்தும் போது அதுல வெறும் தீமை தான் அடங்கி இருக்கும். மனுஷன் என்னை தனிமைப்படுத்தும் போது அவன் எல்லாவற்றையும் என்கிட்ட யூஸ் பண்ணி சக்கையா புழிஞ்சு எடுத்து என்னை தனியா போட்டுடுவான். சொல்லமா? தனிமைப்படுத்துவாங்க. ஆனா கர்த்தர் என்னை தனிமைப்படுத்தும் போது எனக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அவனும் உன் பிள்ளை தானே, உன்னுடைய வித்து தானே, உன்னுடைய சந்ததி தானே, அவனையும் நான் பெரிய ஜாதியாக்குவேன். இதை மனுஷங்க செய்ய முடியாதுங்க. என் கர்த்தர் சில சமயங்களிலே, ஒரு சில சமயங்களிலே என்னை தனிமைப்படுத்துகிறார். ஒரு சில சமயங்களிலே என்னை ஒருவரிடத்திலிருந்து, ஒரு சில கூட்டத்திலிருந்து, ஒரு சில நபர்களிடமிருந்து என்னை பிரித்து எடுக்கிறார். வேதனைப்படாதீங்க, வலியாகும். கூட இருக்கிறேன்னு நினைச்சவங்க இருக்க மாட்டாங்க. கூட என் கூட கடைசி வரைக்கும் இருக்கிறேன், காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்றவங்க நிலைக்க மாட்டாங்க. என்னை உங்களையும் தனிமைப்படுத்தலாம் ஒருவேளை கர்த்தர். நான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனுஷன் தனிமைப்படுத்தும் போது அவனுக்குள்ளாக தீமையும் சுயநலமும் தன்னலமும், அவன் செழிப்பா இருக்கணும், அவன் நல்லா இருக்கணும், அவன் சுகபோகமா இருக்கணும், அவன் வாழ்ந்துன்னு இருக்கணும், போகணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனா என் கர்த்தர் என்னை தனிமைப்படுத்தும் போது எனக்கு நேராக ஒரு பெரிய உயர்வான ஸ்தானத்தை அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! எனக்கு உயர்வான வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார். என்னை அப்படியே செய்ய வைப்பார். நம்முடைய சந்ததியை என்ன சொல்றது, கடற்கடலின் மணலை பார்க்கலாம் பெருசாக்குவார் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க இதை மாத்திரம் நீங்க யோசிச்சு வச்சுக்கோங்க. இதை மாத்திரம் உங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஆழமா பதிய வச்சுக்கோங்க. தனிமை சில சமயத்துல நல்லதுதான். தனிமை நேரத்துல யார் உங்களுக்கும் எனக்கும் துணையா இருக்கிறாங்களோ இல்லையோ, நான் நம்புற மனுஷங்க எனக்கும் உங்களுக்கு துணையா இருக்கிறாங்களோ இல்லையோ, சரியான கம்பேனியன், சரியான துணையாளர், ಒಳ್ಳೆಯ ಜೊತೆಗಾರನು யாரு? ஜொத்தையல்லே இருப்பவன். இந்த இம்மானுவேல் யார் கூட இருக்கிறேன்னு சொன்னாரு? என் கூடவே இருக்கிறேன். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு. நான் தனிமையில இருக்கலாம் இன்னைக்கு, ஒருவேளை நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லி நமக்கு தெரியாது. என்னை தனிமையின் சூழ்நிலையில கர்த்தர் ஒருவேளை கொண்டு போகலாம், அல்லது நீங்க இன்றைக்கு தனிமையில இருக்கலாம். போனவங்க துரத்தினவங்க பல காரியங்கள்னால துரத்திருக்கலாம். சூழ்நிலைகள் அப்படி மாறி இருக்கலாம். நல்லதோ கெட்டதோ எப்படியோ எதனாலேயோ நான் இன்னைக்கு தனிமையா இருக்கலாம். ஆனால் என்னை காண்கிற தேவன் ஒருவர் உண்டு.
ஹல்லேலூயா. என்னை காண்கிற தேவன் ஒருவர் உண்டு. ஆகார் சொல்றது போல நானும் சொல்லணும், என்னை காண்கிற தேவன் என்று ஆகார் கர்த்தருக்கு பேரிட்டாள். ஹல்லேலூயா. என்னை காண்கிற தேவன் என்று ஆகார் கர்த்தருக்கு பேரிட்டாள்.